ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। 25வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் பிரபு. 30ங்க பிரபு. ஸ்லோகம் நம்பர் 30. ஹரே கிருஷ்ணா. तदे तन्मे विजानीहि यताहं मन्दधीर्हरे सुखं बुद्ध्ये यदुर्बोधं योषा भवदनुग्रहात्। நான் படிக்கிறேன் பிரபு. மொழிபெயர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. எனது அன்பு மகனே கபிலா, நான் ஒரு சாதாரண பெண். பரிபூர்ண உண்மையினை புரிந்து கொள்வது எனக்கு மிக கடினமானது. ஏனென்றால் எனது அறிவு கூர்மை மிக சிறந்ததல்ல. ஆனால் நான் அத்துணை அறிவு கூர்மை உடையவளாக இல்லாவிட்டாலும் நீங்கள் தயவு செய்து அதை எனக்கு விளக்கினால் நான் புரிந்து கொள்ள இயலும். ஆனால் மனம், சொல், சரீரம் கடந்து இன்பத்தை உணர முடியும். பொருளுரை. பரிபூர்ண உண்மையினை பற்றிய அறிவு சாதாரண அறிவு கூர்மை குறைந்த மனிதர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஆன்மீக குரு சீடனிடம் கருணையுடையவராக இருந்தால் அறிவு கூர்மை குறைந்த சீடனாலும் புரிந்து கொள்ள இயலும். பின்னர் ஆன்மீக குருவின் தெய்வ அருளால் எல்லா வெளிப்படுத்தப்படும். அதனால் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கூறுகிறார், அஸ்ய பிரசாதத் ஆன்மீக குருவின் அருளால், பரமபுருஷ பகவானின் அருளால் பகவத் பிரசாதம் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவகதி கண்ணிடம் கருணை காட்டும்படி தன் சிறந்த மகனை வேண்டினாள். ஏனென்றால் அவள் அறிவு கூர்மை குறைந்தவளாகவும் அவருக்கு அன்னையாகவும் இருந்தால் சாதாரண மனிதர்களுக்கு சிறப்பாக பெண்களுக்கு கூறப்படும் செய்தி மிகவும் கடினமாக இருந்தாலும் கூட கபில தேவரின் அருளால் பரமசத்தியத்தை புரிந்து கொள்ள அவளால் முடிந்தது. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையிலையும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு.
ஸ்திரீகள், சூத்ரர்கள், வைசியர்கள் போன்றவர்கள் கூட ஆன்மீக அறிவை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். அதனால யாருக்கு பகவானுடைய பக்தியில் முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் பகவானுடைய கருணையினாலும் பக்தர்களுடைய கருணையினாலும் பக்தி பாதையில் மேற்கொண்டு அதில் முன்னேற்றம் அடைந்து பகவானுடைய உறவில் சென்று அடையும் வரை அவர்கள் பயணிக்க முடியும். இது தேவஹூதி இந்த உதாரணத்தின் மூலமாக பிரபுபாத் சொல்றாரு, குருவுடைய கருணை இருந்தால் யாருக்கும் பகவானை பற்றிய ஞானம் வெளிப்படுத்தப்படும். சம்பந்த ஞானம் என்பது அதுதான். ஆத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் உணர்வது. இது சாதாரண மனிதர்களால் அடைய முடியாத ஒரு உன்னதமான ஞானம். அதனாலதான் ராஜ வித்யா என்று சொல்லப்படுகிறது. எல்லா வித்தியிலும் மிகவும் உயர்ந்தது. இதைவிட உயர்ந்த ஞானம் வேறு எதுவும் கிடையாது. யாருக்கு பகவானை பற்றிய ஞானம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு வேறு எந்த விஷயங்களையுமே நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. யஸ்மின் விஜ்ஞாத்தே சர்வமேதத் விஜ்ஞானம் பவதி என்று உபனிஷத்துல கூறப்பட்டிருக்கிறது. எந்த ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டால் அனைத்து விஷயங்களுமே அவர்களுக்கு வெளிப்படுமோ அவரை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் பகவத்கீதையிலையும் ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வைத்து தத்துவத்தः त्यक्त्वा தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. பகவானை பற்றிய ஞானம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு பௌதிக வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கிடைத்துவிடும். அவர்கள் பகவானுடைய உறவில் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்க முடியும். 31வது ஸ்லோகம். மைத்ரேய உவாச்ச விதித்வார்த்தம் கபிலோ மாதுரித்தம் ஜாத ஸ்நேகோ யத்ர தன்வாபிஜாதः தத்வாப்நாயம் யத் பிரவதந்தி சாங்கியம் ப்ரோவாச்ச வை பக்தி விதான யோகம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், தனது அன்னையின் கூற்றை கேட்ட பின்னர் அவளின் நோக்கத்தை கபிலர் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் அவளிடம் கருணையுள்ளவரானார். ஏனில் அவர் அவளுடைய உடலிலிருந்து பிறந்தவர். சீட பரம்பரையில் பெறப்பட்ட பக்தி தொண்டு மற்றும் அறிவார்ந்த உணர்வு இரண்டும் இணைந்து சாங்கிய தத்துவத்தை அவர் வர்ணித்தார். ஹரே கிருஷ்ண. அடுத்தது 32வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச தேவானாம் குணலிங்கானாம் மனுஷ்யவிக கர்மணாம் சத்வ ஏவைக மனசோ விருத்தி ஸ்வாபாவிகி துயா அனிமித்தா பாகவதி பக்தி சித்தேர்கரீயசி. மொழிபெயர்ப்பு. பகவான் கபிலர் கூறினார், புலன்கள் எல்லாம் தேவர்களை குறிக்கும் பிரதிநிதிகள். அவற்றின் இயற்கையான விருப்பம் என்னவென்றால் வேதத்தில் கூறப்பட்ட நியதிகளை அடியொற்றி வேலை செய்வதாகும். புலன்கள் தேவர்களின் பிரதிநிதிகளாய் இருப்பது போல மனமானது பரமபுருஷ பகவானின் பிரதிநிதியாகும். மனத்தின் இயற்கையான கடமை தொண்டு செய்தலாகும். அந்த தொண்டு செய்யும் ஆர்வம் பரமபுருஷ பகவானிடம் பக்தி தொண்டில் எந்த நோக்கமும் இன்றி ஈடுபட்டால் அது முக்தியை விடவும் மேலானது. பொருளுரை. உயிரினத்தின் புலன்கள் எப்போதும் ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றன. வேதங்களின் ஆணைகளில் விதிக்கப்பட்டுள்ள செயல்களில் அல்லது மண்ணுலக செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றன. புலன்களின் இயற்கையான விருப்பம்
எதற்காவது வேலை செய்வதாகும். மனம் புலன்களின் மையம் ஆகும். மனமே உண்மையில் புலன்களின் தலைவன் ஆகும். அதனால் அது சத்துவம் எனப்படுகிறது. அதுபோல உலகியல் செயல்களில் ஈடுபட்டுள்ள சூரிய பகவான், சந்திர பகவான், இந்திரன் மற்றும் பிறர் ஆகிய எல்லா தேவர்களுக்கும் முழுமுதற் கடவுளே தலைவர் ஆவார். முழுமுதற் கடவுளின் அண்டமாகிய உடலின் பல்வேறு அங்கங்கள் தேவர்கள் ஆவர் என்று வேத நூல்களில் குறிப்பிடப்பெற்றுள்ளது. நம் புலன்களும் பல்வேறுபட்ட தேவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நமது புலன்கள் பல்வேறு தேவர்களின் பிரதிநிதித்துவம் ஆகும். மனம் பரமபுருஷ பகவானின் பிரதிநிதித்துவம் ஆகும். புலன்கள் மனத்தால் வழி நடத்தப்பட்டு தேவர்களின் செல்வாக்கினால் செயல்படுகின்றன. தொண்டானது இறுதியில் தொண்டும் வழிபாடும் இறைவனை குறித்து அமையும் பொழுது புலன்கள் அதன் இயற்கையான நிலையில் இருக்கும். பகவான் புலன்களின் உண்மையான உரிமையாளராகவும் இறுதியான தலைவராகவும் உள்ளதால் அவர் ரிஷிகேஷன் என்று அழைக்கப்படுகிறார். புலன்கள் மற்றும் மனம் இயல்பாகவே வேலை செய்யும் விருப்பம் உடையவை. ஆனால் அவை மண்ணுலகத்தின் மாசு அடையும் பொழுது பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றிருந்தாலும் அவை சில உலக பயனுக்காக அல்லது தேவர்களின் சேவைக்காக வேலை செய்கின்றன. புலன்கள் ரிஷிகேஷ என்று அழைக்கப்படுகின்றன. பரமபுருஷ பகவான் ரிஷிகேசன் என்று அழைக்கப்படுகிறார். மறைமுகமாக எல்லா புலன்களும் பகவானுக்கு தொண்டு செய்யவே இயல்பாக விரும்புகின்றனர். அது பக்தி எனப்படுகிறது. புலன்கள் ஜட உலக லாபம் அல்லது பிற சுயநல நோக்கங்களின் ஆசையின்றி பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது ஒருவர் பக்தி தொண்டில் அமைகிறார். அந்த தொண்டின் எழுச்சி முக்தியாக சித்தியை விட மேலானது. பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்யும் விருப்பம் ஆகிய பக்தி முக்தி அல்லது விடுதலையை விட மேலான உன்னதமான நிலையில் உள்ளன. இவ்வாறு பக்தி என்பது விடுதலைக்கு அப்பாற்பட்ட நிலையாகும். ஒருவர் விடுதலை பெற்றால் அன்றி அவர் பகவானின் தொண்டில் புலன்களை ஈடுபடுத்த இயலாது. புலன்கள் புலன் திருப்திக்கான மண்ணுலக செயல்களில் அல்லது வேத ஆணைகளின் செயல்களில் ஈடுபடும் பொழுது ஏதாவது ஒரு நோக்கம் உள்ளது. ஆனால் எந்த நோக்கமும் இன்றி அதே புலன்கள் பகவானின் தொண்டில் ஈடுபடும் பொழுது அது அனிமித்தா எனப்படும். அது மனத்தின் இயல்பான விருப்பம் ஆகும். முடிவு என்னவென்றால் மனமானது வேத ஆணைகள் அல்லது ஜட உலகச் செயல்களால் திசை திருப்பப்படாத போது அது முழுவதும் கிருஷ்ண உணர்வில் அல்லது பரமபுருஷ பகவானிடம் பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அது ஜட உலக சிக்கல்களில் இருந்து வேறு பெற விரும்பும் நிலையை விட மிகவும் மேலானது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இதுல பிரம்மாண்டத்துல இந்த விராட் ரூபம் அதை வர்ணிக்கும் பொழுது பாகவதத்துல தேவர்கள் பகவானுடைய அங்கங்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள். ஸோ அதே போல ஒரு மனிதனுடைய உடலில் கர்மேந்திரியங்கள் என்பது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவை எல்லாமே உடலுடைய செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கின்றன. அதே போல பிரம்மாண்டத்தினுடைய செயல்பாட்டிற்கு தேவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ஸ். பகவான் முதலாளியாக இருக்கிறாரே தவிர இந்த நிர்வாகம் அனைத்தும் தேவர்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால தேவர்கள் பகவானுக்கு இந்த நிர்வாகத்தை செய்வதன் மூலமாக பகவானுக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள். அவர்களும் ஒரு விதத்துல பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சேவையை செய்வது பகவானுடைய திருப்திக்காக. அதனால
9 விதமான பக்தியில் ஈடுபட்டால் மட்டுமே பக்தி தொண்டு என்பது அது தூய பக்தியின் அடையாளம். தேவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. அதனால அவர்கள் பகவானுக்கு மறைமுகமாக இது அவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொண்டு பகவானுக்கும் சேவை செய்கிறார். அதனால அவர்கள் சுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார். எப்படி தேவர்கள் பகவானுக்கு சேவை செய்கின்றார்களோ அது போல புலன்களும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். ஏனென்றால் புலன்கள் தேவர்களின் மூலமாக இயக்கப்படுகின்றன. ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு தேவதை இன்சார்ஜ். நம்முடைய புலன்களை இயக்குவது தேவர்கள். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே என்று கீதையை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே பிரகிருத்தியினால் செய்யப்படுகின்றன. அந்த மனிதன் அல்லது ஆத்மா அவனுக்கும் இந்த பௌதிக உலகத்தில் உடல் ரீதியாக செய்யப்படும் செயல்கள் இவை இரண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பௌதீக செயல்கள் என்பது உடல், மனம், வாக்கு, இந்த 3 உபகரணங்களின் வழியாக செய்ய முடியும். உடலினால் செய்வது மட்டுமே செயல் அல்ல. மனதினால் சிந்திப்பதும் செயல், வாயினால் பேசுவதும் செயல். எல்லாவற்றுக்குமே விளைவுகள் உண்டு. இந்த புலன்களை இயக்குவது தேவர்கள். புலன்கள் அதனால பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். எப்படி தேவர்கள் பகவானுடைய சேவைக்காக இந்த பிரம்மாண்டத்தினுடைய நிர்வாகத்தை செய்கிறார்களோ அதுபோல புலன்களும் பகவானுடைய சேவைக்காக செயல்பட வேண்டும். புலன்கள் தேவர்களின் பிரதிநிதித்துவமாக இருப்பதை போல மனது பகவானுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. அல்டிமேட் இஸ் மைண்ட். மையேவ மன ஆதஸ்த மயி புத்திம் நிவேசய நிவசிஷதி மையேவ அதபூர்வம் ந சம்சய. அதாவது மனதை முழுமையாக பகவானிடத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் கிருஷ்ண உணர்வுன்றது. மற்ற எல்லாமே அதில் அடங்கிவிடும். யாருடைய மனது கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதோ, கிருஷ்ணனுடைய ஸ்மரணையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேறு எந்த பொறுப்பும் எந்த டியூட்டியும் கிடையாது. அதனால மனதை முழுமையாக பகவானிடத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இதை விட உயர்ந்த செயல் எதுவுமே கிடையாது. The senses and mind are naturally inclined to work. இது செயலாற்றுவது என்பது இயல்பான விஷயம். மனதும் புலன்களும் செயல்களில் ஈடுபடாமல் ஒரு க்ஷணமும் கூட இருக்க முடியாது.
ஸோ சாதாரண நிலையில அவைகள் பௌதீக இன்பங்களை நோக்கி செயல்படுகின்றன. ஆனால் அவைகளுடைய இயல்பான நிலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுவது. இங்க அனிமித்தா அப்படின்னு சொல்றாரு பிரபுபாத். இந்த ஸ்லோகத்துல அனிமித்தா பாகவதி பக்தி சித்தே கரியசி. அனிமித்தான்னா வேற எந்த நோக்கத்தையும் மேற்கொள்ளாமல் இயல்பான நிலையில் இயங்குவது. வேதங்களில் விதிக்கப்பட்ட கடமைகள், ஸ்வதர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மம், அவைகள் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. புருஷார்த்தம் என்பது தர்மார்த்த காம மோட்சம். இவைகளெல்லாம் பலவித நோக்கங்கள், பௌதிக வாழ்க்கையின் நோக்கங்கள். அதற்காக செயல்படும் முறைகளை வேதங்கள் கூறுகின்றன. அதனாலதான் திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யா பவார்ஜுன என்று பகவான் சொல்லுகிறார். வேதங்களை விட்டுவிட்டு அதற்கு அப்பால் உள்ள நிலையில் செயல்படுவாயாக. வேதங்கள் பௌதீக வாழ்க்கையின் குறுகிய நோக்கங்களுக்காக பல்வேறு கடமைகளை மனிதர்களுக்கு எடுத்துரைக்கின்றன. ஆனால் மனிதனுடைய உயர்ந்த நோக்கம் என்பது நிரந்தரமான நிலையில் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு பகவானுடைய உலகத்தில் இருப்பது. அதனால புலன்களுடைய இந்த நிமித்தம்னா ஒரு காரணத்திற்காக செயல்படுவது. கடமைகள்ல கூட நித்திய கர்மா நிமித்த கர்மான்னு இருக்கு. நிமித்த கர்மான்னா ஒரு குறிப்பிட்ட பலனை நோக்கி செயல்படுவது. அனிமித்தா அப்படின்னா எந்த விதமான பௌதீக பலன்களையும் எதிர்நோக்காமல் இயல்பான நிலையில் மனதை ஈடுபடுத்துவது. அடுத்தது 33வது ஸ்லோகம். ஜரயத்யாசு யாகோஷம் நிகீர்ண மனோ யதா. படிக்கிறீங்களா? ஹரேகிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வயிற்றில் உள்ள நெருப்பு நாம் உண்ணும் அனைத்தையும் ஜீரணிப்பது போல பக்தி தொண்டு எந்த தனிப்பட்ட முயற்சியுமின்றி உயிரினத்தின் சூட்சும உடலை கரைத்து விடுகிறது. பொருளுரை. பக்தி என்பது முக்தியை விட மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளது. ஏனென்றால் ஒருவர் மண்ணுலக கூண்டிலிருந்து விடுபடச் செய்யும் பெருமுயற்சி தானாகவே பக்தி தொண்டில் நிறைவு பெறுகிறது. இங்கு வயிற்றில் இருக்கும் நெருப்பு நாம் உண்ணும் எதையும் ஜீரணிக்கிறது எனும் சான்று தரப்பட்டுள்ளது. ஜீரணிக்கும் சக்தி தேவையான அளவு இருந்தால் பின்னர் நாம் உண்ண முடிந்த எதுவும் வயிற்றில் உள்ள நெருப்பால் ஜீரணிக்கப்படுகிறது. அதுபோல ஒரு பக்தர் விடுதலை அடைய வேண்டும் என்று தனியாக முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் அந்த தொண்டே அவர் விடுதலையின் வழியாகும். ஏனெனில் பகவானின் தொண்டில் ஈடுபடுதல் என்பது ஒருவரை ஜட உலக சிக்கல்களில் இருந்து விடுவிப்பதற்கே ஆகும். ஸ்ரீ பில்வமங்கல தாகூதார் இங்கு நிலையை மிகவும் அழகாக விளக்கினார். அவர், நான் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களிடம் தயக்கமின்றி வழிபாடு செய்தால் பின்னர் முக்தி அல்லது விடுதலை என் பணியாளராக நின்று எனக்கு தொண்டு புரியும். முக்தி எனும் பணியால் நான் கேட்கும் எதையும் செய்ய தயாராக எப்போதும் உள்ளது என்று கூறினார். ஒரு பக்தருக்கு வீடு பேறு என்பது ஒரு பிரச்சனை அல்ல. தனிப்பட்ட பெருமுயற்சி
வீடு போக நடைபெறுகிறது. அதனால் பக்தி என்பது முக்தி அல்லது அருவமான நிலையை காட்டிலும் மேலானது. மாயாவாதிகள் முக்தியடைய மிக கடுமையான தவம் மற்றும் துறவு மேற்கொள்கிறார்கள். ஆனால் பக்தர் தனது பக்தி நெறியில் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் சிறப்பாக ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதை உச்சரிப்பதன் மூலம் உடனே நாவிற்கு அதை உச்சரிப்பதிலும் பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரதூதத்தை ஏற்றுக்கொள்வதிலும் ஈடுபட்டு கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்கிறார். சுவையுணர்வு கட்டுப்படுத்தப்பட்ட உடனே இயல்பாக பிற எல்லா புலன்களும் தானாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றன. புலன் கட்டுப்பாடே யோக தத்துவத்தின் முழுமையாகும். ஒருவரின் விடுதலை அவர் தன்னை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்திய உடனே தொடங்குகிறது. பக்தி அல்லது பக்தி தொண்டு என்பது கரியஷி சித்தியதாகிய விடுதலையை விட மிக புகழ் வாய்ந்தது என்பது கபிலதேவரால் உறுதி செய்யப்படுகிறது. பக்தி தொண்டை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. அது போன ஸ்லோகத்திலயும் அதேதான். கடைசி லைன்ல அனிமித்தா பாகவதி பக்தி சித்தே கரியசி. கரியசி என்றால் மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளது. பக்தியின் மூலமாக சூக்ஷ்ம உடல் அழிக்கப்படும். ஸ்தூல உடல் அழிவது அதுக்கு எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை. ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், ஆத்மா, 3 விஷயங்கள். ஸ்தூல உடல் என்பது எந்தவித முயற்சியும் இல்லாமல் தானாக அழிக்கப்படும். அதற்கு எந்த முயற்சியும் யாரும் எடுக்க தேவையில்லை. ஆனா சூக்ஷ்ம உடலை அழிப்பது என்பது மிகவும் கடினமானது. சூக்ஷ்ம உடலை யாராலும் அழிக்க முடியாது. சூக்ஷ்ம உடலை யார் அழிக்க முடியும்னா பக்தியினால் மட்டுமே அழிக்க முடியும். பக்தி என்பது 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் ஒருவரை ஈடுபடுத்தும். 3 குணங்களுடைய ஆதிக்கத்தில் செயல்படும் வரை சூக்ஷ்ம உடலை விட்டு நம்ம போக முடியாது. சூக்ஷ்ம உடல் நம்மை பற்றி கொண்டே இருக்கும் இந்த பௌதிக உலகத்தில். அதை விட்டு விடுவிக்கப்பட்டு போவது என்பது முடியாது. அதுக்கு பேர் தான் முக்தி. பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு பெயர் முக்தி. அதாவது சூக்ஷ்ம உடலை விட்டு பிரிந்து போவது முக்தி. இதற்காகத்தான் பலவிதமான முயற்சிகளை மனிதர்கள் மேற்கொள்கிறார்கள். அஷ்டாங்க யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், பலவிதமான முயற்சிகள் இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைவதற்காக மனிதர்கள் அதை லட்சியமாக கொண்டு செயல்படுகிறார். அதற்கு மேல அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய, அதற்கு மேல் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பகவானை யார் முழுமையாக உணர முடிகிறதோ அவர்களுக்குத்தான் முக்தியை கடந்து அதற்கும் அப்பால் ஆன்மீக உலகத்திற்குள் பிரவேசித்து பகவானுடைய சேவையில் ஈடுபட வேண்டும் என்பதை அறிவார். அது ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு அபிலாஷை உண்டாகும். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கச்சித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்துவதः.
அதனால பகவானை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் மட்டுமே பிரேமையை விரும்புவார்கள். பிரேம பக்தியை யார் விரும்புவார்கள்னா பகவானை பற்றி அறிந்தவர்கள். பகவானை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் பிரேம பக்தினா என்னன்னு கேட்பாங்க. அதனால யார் பகவானுடைய தூய பக்தியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு சூக்ஷ்ம உடலிலிருந்து விடுபடுவது என்பது அது ஒரு விஷயமே இல்லை. அது தானாக நடக்கும், எந்த விதமான முயற்சி. எப்படி ஸ்தூல சரீரம் நம்முடைய முயற்சியே இல்லாமல் அது அழிக்கப்படுகிறதோ அதுபோல தூய பக்தர்களுக்கு சூக்ஷ்ம சரீரமும் எந்தவித முயற்சியும் இல்லாமல் தானாகவே விடுவிக்கப்படும். அதனால மிக உயர்ந்த முக்தி, உண்மையான முக்தி என்பது பகவானுடைய உலகத்தில் சென்று அவருக்கு சேவை செய்வது. முக்திர் ஹித்வா அந்யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதி என்று கூறப்படுகிறது. அதாவது முக்தி என்பது ஒவ்வொரு ஆத்மாவும் ஆத்மாவுடைய இயல்பான உயர்ந்த நிரந்தரமான நிலையில் செயல்படுவது. பொய்யான அடையாளங்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு உண்மையான நிலையை அடைவது, சுயமான நிலையை அடைவது. அதனால முக்தி ஹித்வா அந்யதா ரூபம் ஸ்வரூபேனும் வியவஸ்திதி, இதுதான் உண்மையான முக்தி. பிரம்ம ஜோதியில ஐக்கியமாறுது அப்படிங்கிறது அது பௌதிக வாழ்க்கையினுடைய நிலையை விட மிகவும் உயர்ந்த நிலையாக காணப்பட்டாலும் பகவானுடைய பிரேமை அதனோடு ஒப்பிடும் பொழுது பிரம்ம ஜோதியினுடைய ஆனந்தம் என்பது ஒரு கடுகு அளவுதான். அடுத்தது 34வது ஸ்லோகம். நைகாத்மதாம் மே ஸ்புர்ஹயந்தி கேச்சின் மத்பாத சேவா விரதா மதீத்ஹாஹ யன்யோன்யதோ பாகவதா பிரசஜ்ய சபா ஜயந்தே மம பௌருஷாணி. படிக்கிறாங்களா மல்லிகா மாதாஜி? படிக்கிறீங்களா? ரேக்ஷா சரிங்க பிரபுஜி, நானே படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. பக்தி தொண்டின் செயல்களுடன் இணைந்த என் தாமரை திருவடிகளின் தொண்டில் எப்போதும் ஈடுபட்டுள்ள ஒரு தூய பக்தர் ஒருபோதும் என்னுள் இணைய விரும்புவதில்லை. சிறிதும் தயக்கமின்றி ஈடுபட்டுள்ள அம்மாதிரியான பக்தர் எப்போதும் என் திருவிளையாடல்களையும் செயல்களையும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். பொருளுரை. புனித நூல்களில் விடுதலையின் 5 வகைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இறைவனுடன் ஒன்றாக இணைவது அல்லது ஒருவரின் தனித்தன்மையை விட்டுவிட்டு பரமாத்மாவுடன் கலப்பது என்பது ஒன்றாகும். இது ஏகாத்மதாம் எனப்படுகிறது. ஒரு பக்தர் ஒருபோதும் இம்மாதிரியான விடுதலையை ஏற்பதில்லை. பிற 4 வகையான விடுதலைகளாவன கடவுளாக அதே கோளுக்கு, அதாவது வைகுந்தம் உயர்த்தப்படுதல், பகவானுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுதல், பகவானைப் போல அதே செல்வ வளத்தை பெறுதல், பகவானைப் போல அதே உடல் அமைப்புகளை பெறுதல் முதலியன ஆகும். கபில முனிவரால் விளக்கப்பட்டது போல ஒரு தூய பக்தர் 5 விடுதலைகளின் எதையும் விரும்புவதில்லை. அவர் சிறப்பாக பரமபுருஷ பகவானுடன் ஒன்றாதல் என்னும் எண்ணத்தை நரகம் போல இழிவாக கருதுகிறார். ஸ்ரீ பிரபோதானந்த சரஸ்வதி சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர். கைவல்யம் நரகாயதே என்று கூறினார். மாயாவாதிகளால் விரும்பப்படும் பகவானுடன் ஒன்றாவதாகிய இன்பம் நரகம் என்று கருதப்படுகிறது. அந்த பெருமை தூய பக்தர்களுக்கு இல்லை. கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில்
நாம் பரமபுருஷரை வழிபட முடியும். ஆனால் இறுதியில் அப்படி ஒரு புருஷர் நபர் இல்லவே இல்லை என்று என்னும் பக்தர்கள் என்று அழைக்கப்படும் பலர் உள்ளனர். பரம சத்தியம் அருவமானதால் ஒருவர் அந்நேரத்திற்கு தற்காலிகமாக அருவமான பரம சத்தியத்தின் தனிப்பட்ட தோற்றத்தை கற்பனை செய்ய முடியும். ஆனால் ஒருவர் விடுதலை பெற்றவுடனேயே அவ்வழிபாடு நின்று விடுகிறது என்று அவர்கள் கூறுகின்றனர். மாயாவாத தத்துவத்தால் முன்வைக்கப்படும் கருத்து அதுவாகும். உண்மையில் மாயாவாதிகள் பரமபுருஷரின் இருப்பில் ஒன்றாவது இல்லை. ஆனால் பிரம்ம ஜோதி என்று அழைக்கப்படும் அவருடைய தனிப்பட்ட உடல் ஒளியில் ஒன்றுபடுகின்றனர். இன்பம் என்று அழைக்கப்படும் அவருடைய இருப்பில் கலப்பதை விட சிறந்த இன்பத்தில் ஈடுபடுகின்றனர். மிகச்சிறந்த இன்பம் பகவானுக்கு தொண்டு புரிதலாகும். பக்தர்கள் அவருக்கு எவ்வாறு தொண்டு செய்யலாம் என்றே எப்போதும் நினைப்பார்கள். மண்ணுலக மாபெரும் தடைக்கற்களுக்கு இடையிலும் அவர்கள் பகவானுக்கு தொண்டு புரியும் வழிகளை அமைத்து எப்போதும் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாயாவாதிகள் பகவானை பற்றிய வர்ணனையை வெறும் கதைகளாக ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் உண்மையில் அவை கதைகள் அல்ல, அவை சரித்திர உண்மைகளாகும். தூய பக்தர்கள் பகவானை பற்றிய வர்ணனைகளை கதைகளாக அன்றி முழு உண்மைகளாக ஏற்றுக்கொள்கின்றனர். மம பௌருஷாணி எனும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை. பக்தர்கள் பகவானின் செயல்களை புகழ்வதில் பற்றுடையவர்கள் ஆயினும் மாயாவாதிகள் இந்த செயல்கள் பற்றி நினைக்கவும் முடியாதவர்கள். அவர்களை பொறுத்தவரை முழு உண்மை என்பது அருவமானது. தனிப்பட்ட இருப்பு இன்றி செயல் எப்படி இருக்க முடியும்? மாயாவாதிகள் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் பிற வேத இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள செயல்களை கற்பனை கதைகளாக கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் அவற்றை தவறான முறையில் விளக்குகிறார்கள். பரமபுருஷ பகவானை பற்றிய எந்த எண்ணமும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அனாவசியமாக புனித நூல்களில் தவறாக தலையிடுகிறார்கள். அப்பாவி மக்களை தவறான வழியில் அழைத்துச் செல்லும் பொருட்டு அவர்கள் அதை தவறாக விளக்குகின்றார்கள். மாயாவாத தத்துவத்தின் செயல்கள் மக்களுக்கு மிகவும் ஆபத்தானவை. அதனால் பகவான் சைத்தன்யர் எந்த புனித நூல் பற்றியும் எந்த மாயாவதியிடமிருந்தும் எப்போதும் கேட்கக்கூடாது என்று எச்சரித்தார். அவை முழு முறையையும் அழித்துவிடும். அதை கேட்கும் மனிதர் ஒருபோதும் உயர்ந்த முழுமையை அடைவதற்கான பக்தி தொண்டின் பாதைக்கு வர இயலாது, அல்லது மிக மிக நீண்ட காலத்திற்கு பின்னரே அதை செய்ய முடியும். பக்தி செயல்களும் வழிபாட்டு தொண்டுகளும் முக்தி நிலைக்கு இட்டுச் செல்லும் உன்னதமான செயல்கள் என்று கபில முனிவரால் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பஞ்சம புருஷார்த்தம் எனப்படுகிறது. பொதுவாக மக்கள் மதத்தின் செயல்களிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் புலன் திருப்தியிலும் ஈடுபடுகின்றனர். இறுதியில் அவர்கள் பகவானுடன் ஒன்றி முக்தி அடையலாம் எனும் எண்ணத்துடன் செயல்புரிகின்றனர். ஆனால் பக்தி இந்த எல்லா செயல்களையும் கடந்த தத்துவமாகும். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் எல்லா விதமான பொய்யான சமய உணர்வுகளையும் பாகவதத்திலிருந்து அடியோடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது எனும் கூற்றுடன் தொடங்குகிறது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் புலன் திருப்திக்கான சடங்கு செயல்கள், புலன் திருப்தியில் வெறுப்பு ஏற்பட்ட பின்னர் பகவானுடன் இணைய வேண்டும் எனும் விருப்பம், இவை எல்லாம் முழுவதுமாக பாகவதத்தில் மறுக்கப்படுகின்றன. பாகவதம் முக்கியமாக தூய பக்தர்களுக்காக, கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்களுக்காக, பகவானின் செயல்களில் ஈடுபட்டு எப்போதும் இந்த தெய்வீக செயல்களில் ஈடுபட்டவர்களுக்காகவே உள்ளது. தூய பக்தர்கள் பகவானின் செயல்களை பிருந்தாவனம், துவாரகை, மதுரா ஆகிய இடங்களில் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பிற புராணங்களில் வழிபடுகிறார்கள். மாயாவாதி தத்துவவாதிகள் அவற்றை கதைகள் என்று முழுதும் மறுத்து விடுகின்றனர். ஆனால் உண்மையில் அவை சிறந்தவை, வழிபடத்தக்க பாடற்பொருள்கள். மேலும் அவை பக்தர்கள் மட்டும் சுவைத்து மகிழத்தக்கவையாக உள்ளன. இதுவே மாயாவாதிக்கும் தூய பக்தருக்கும் இடையே உள்ள வேறுபாடாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த மாயாவாத தத்துவங்கிறது இது ரொம்ப ஆபத்தான ஒரு
தத்துவம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதே மாதிரி மத்வாச்சாரியார் அவரும் இந்த மாயவாதத்தை கண்டனம் செய்கிறார். இந்த மாயவாதம் என்பது மாயவாதத்தை கடைபிடிப்பவர்கள், அதன்படி வாழ்பவர்கள், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். மதத்தையே ஏற்றுக்கொள்ளாமல் பௌதிக வாழ்க்கையிலேயே முற்றிலும் ஈடுபட்டிருப்பவர்கள் மாயவாதிகளை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள். அந்த அளவுக்கு மாயவாதம் என்பது ஆபத்தானது. ஏன்னா அவர்களுக்கு அடிப்படை நம்பிக்கையே இல்லை பகவான் மீது. பகவான் இல்லைன்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட நாஸ்திகம். பின்ன எதுக்காக ஆனாலும் பகவானை வழிபடுவாங்க. அவர்கள் பகவானை ஒரு விக்கிரகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த வழிபாட்டின் மூலமாக நாமும் பகவானாக ஆகிவிடலாம். இதுதான் மாயவாதம். இதை விட மோசமான தத்துவம் உலகத்தில் இருக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் கூட தேவையில்லை மாயவாதத்தை விட. கிறிஸ்தவர்கள் நாங்க கடவுளாகிறோம்னு சொல்லல, எந்த மதத்திலுமே இல்லை. மாயாவாதம் ஒண்ணுதான் நாமே பகவான். எல்லாரும் பௌதிக வாழ்க்கையில புலனின்பங்களில் ஈடுபடுவதற்கு காரணம் கிருஷ்ணரை போல நாமும் அனுபவிக்க வேண்டும் என்கிற இந்த பகையார் என்வி, கிருஷ்ணரின் மீது ஏற்படக்கூடிய பொறாமையினால அவர் மாத்திரம் எதுக்கு இவ்வளவு அனுபவிக்கணும், நம்மளும் அனுபவிச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறதுனால பௌதிக வாழ்க்கை என்பது ஏற்படுத்தப்படுகிறது. ஆனா இந்த மாயவாதிகளுக்கு நாமே பகவான், பகவானை போல அனுபவிக்கணும்னு கிடையாது, நாமே பகவான் தான். இதை விட மோசமான பகவானை வெறுக்கக்கூடியவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. அதனால அவங்க கட்டுண்ட நிலையில நம்ம பகவானை வழிபடலாம் அப்படின்னா பகவான்ங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பகவானுடைய விக்கிரகத்தை வழிபடுவதன் மூலமாக நமக்கு இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கு அது கொஞ்சம் உதவி செய்யும். விக்கிரகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப முழுக்க முழுக்க பௌதிக வாழ்க்கையில தான் இருக்க முடியும். பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியாது. அதனால பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும். என்ன, பௌதிக வாழ்க்கையில பகவானை மாதிரி சுகத்தை அனுபவிக்க முடியாது. பௌதிக வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சுகத்தின் கூடவே நிறைய துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். அது மாதிரி இருந்தா நம்ம எப்படி பகவான் ஆறது? அதனால நம்ம பகவான் ஆகணும். பகவான் நம்மள மாதிரி துன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை. அதனால நம்ம பகவான் ஆகணும்னா இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும்.
அவங்க பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பகவானாக ஆக வேண்டுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். பௌதிக வாழ்க்கையினுடைய சுகத்தில் உண்மையான சுகம் இல்லை. அதனால இதை நிராகரித்து விட்டு இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபட்டால் அப்ப நாமும் பகவானுடைய நிலைக்கு போக முடியும். அப்ப துன்பம்ங்கிறது இருக்காது. இதுதான் அவங்களுடைய கொள்கை. ஆனா அந்த முட்டா பசங்களுக்கு பிரம்மஜோதியை போகணும் அடையணும்னா அதுக்கு பகவானுடைய கருணை தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. எல்லாரும் பிரம்மஜோதி போக முடியாது. பிரம்மஜோதியை அடைவது என்பது பகவானுடைய பக்தி தொண்டினால் மட்டுமே முடியும். கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் எல்லா வழிமுறைகளுமே பலனை கொடுப்பதற்கு காரணம் பக்தி. அதனால இவர்கள் அறியாமையினால் மாயாவாத தத்துவம் அதில் மாட்டிக்கொண்டு தங்களை தாங்களே சீரழித்துக் கொள்கிறார்கள். அதனால நம்ம இந்த மாயாவாதிகளுடைய சங்கம் அதை தவிர்க்கணும். அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மாயாவாதிகளோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு யாருக்காவது ஏற்பட்டால் அவர்கள் பக்தி அழிந்துவிடும். அதனால இவங்க பாகவதம், பகவத்கீதை போன்ற இந்த சாஸ்திரங்களை தங்களுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். அதுக்கு கருத்துக்கள் இவங்க இஷ்டப்படி கருத்து சொல்லுவாங்க. பகவான் சொல்வதை அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை பகவானுக்கு எதிராக அதை உபயோகப்படுத்துவார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த முக்தியை அடைவது என்பது அதனாலதான் பிரபுபாதர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை முக்தியை நிராகரிக்கிறார். முக்தியே வேண்டாம். ஏன்னா அந்த 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 டைரக்ஷன், அந்த பக்கம் திரும்பினாலே டேஞ்சர். பிரபோதானந்த சரஸ்வதியை பத்தி இங்க படிச்சிருக்கோமே, இங்க படிச்சோம் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? இது நரகம். முக்தி என்பது நரகத்திற்கு சமமானது. கைவல்யம் நரகாயத்தே ஆகாச புஷ்பாயத்தேன்னு சொல்லி பிரபோதானந்த சரஸ்வதி அவர் நரகத்தை போன்று நரகத்திற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாரு. அதே போல பாகவதத்திலையும் இந்த தவறான முறைகளில் மனிதர்களை திசை திருப்பும் மதங்கள், அதுல இருந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்பிலேயே முதல் 18,000 ஸ்லோகங்கள் பாகவதத்துல இருக்கிறது. அதுல ஆரம்பத்திலேயே வியாசதேவர் சொல்லிடுறாரு, கைத்தவ தர்மம் தர்ம புரோஜித கைத்தவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதா. கைத்தவ தர்மம்னா ஏமாற்றக்கூடிய வழிமுறைகள், மதங்கள். மதங்கள் என்ற பெயரில் ஏமாந்து விடாதீர்கள். எதை சொல்றாரு? நம்ம இந்து தர்மம்னு சொல்றோமே, அதுல இந்த வேதங்களின் வழிகளை கடைபிடித்து வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள்.
ஏன்னா அவங்களுக்கு பகவானை பற்றியும் பகவானுடைய உலகங்களை பற்றியும் அவருடைய புகழை பற்றியும் எதுவும் தெரியாத அறிவிலிகளாக இருக்கிறார்கள். அதனால பௌதிக வாழ்க்கையினுடைய சுகங்கள் ஒண்ணுதான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதற்காக வேதங்களை உபயோகப்படுத்துகிறார். அடுத்தது 35வது ஸ்லோகம். பஷ்யந்தி தேமே ருச்சிராண்யம் பஷ்யந்தி தேமே ருச்சிராண்யம் வசந்தः பிரசன்ன பக்தாருணலோச்சனானி ரூபாணி திவ்யானி வரப்பிரதானி சாகம் வாசம் ஸ்பிருஹணீயாம் வதந்தி. ஹரே கிருஷ்ணா. மல்லிகா மாதாஜி இருக்கீங்களா? என்ன ஒருத்தர் படிக்கிறதுக்கு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ என் அன்னையே, காலையில் உதிக்கும் கதிரவன் போன்ற கண்களுடன் கூடிய என் வடிவத்தின் சிரித்த முகத்தை என் பக்தர்கள் எப்போதும் பார்க்கின்றனர். இரக்க குணமுள்ள என் பல்வேறு திவ்ய வடிவங்களை அவர்கள் பார்க்க விரும்புகின்றனர். மேலும் அவர்கள் என்னுடன் நட்புடன் பேசுகின்றனர். பொருளுரை. மாயாவாதிகளும் நாத்திகர்களும் பகவானின் கோவில்களில் உள்ள தெய்வங்களின் வடிவங்களை சிலைகளாக ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் பக்தர்கள் சிலைகளை வழிபடுவதில்லை. அவர்கள் புருஷ பகவானை அவருடைய அர்ச்ச அவதாரத்தில் நேரடியாக வழிபடுகின்றனர். அர்ச்சா என்பது இப்போது உள்ள நிலையில் நாம் வழிபடக்கூடிய வடிவம் என்பதை குறிக்கிறது. உண்மையில் நம்முடைய இப்போதைய நிலையில் பகவானை அவருடைய ஆன்மீக வடிவில் பார்க்க இயலாது. ஏனென்றால் நமது ஊனக்கண்களும் புலன்களும் ஆன்மீக வடிவை காண இயலாது. தனிப்பட்ட ஆத்மாவின் ஆன்மீக வடிவத்தை கூட பார்க்க இயலாது. ஒரு மனிதன் இறக்கும் பொழுது ஆன்மீக வடிவம் உடலை விட்டு எவ்வாறு வெளியேறுகிறது என்று நாம் பார்க்க முடியாது. அதுவே நமது புலன்களின் குறையாகும். நமது ஐம்புலன்களால் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பரமபுருஷ பகவான் அர்ச்சா விக்கிரகம் எனப்படும் ஒரு உகந்த வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அர்ச்சா விக்கிரகம் அர்ச்சா அவதாரம் என்றும் சில சமயம் அழைக்கப்படுகிறது. அவரிடமிருந்து அது வேறுபட்டதல்ல. பரமபுருஷ பகவான் வேறுபட்ட அவதாரங்கள் ஏற்பது போல அவர் களிமண், மரம், உலோகம், நகைகள் போன்ற பொருட்களால் உருவான வடிவங்களையும் ஏற்கிறார். பகவானின் வடிவங்களை சிற்பத்தில் அமைக்க அறிவுரை வழங்கும் சாஸ்திர கோட்பாடுகள் பல உள்ளன. இந்த வடிவங்கள் திடப்பொருட்கள் இல்லை. பகவான் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார் என்றால் பின்னர் அவர் மண்ணுலக பொருட்களிலும் தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாத்திகர்கள் வேறு விதமாக நினைக்கின்றனர். அவர்கள் எல்லாமே கடவுள் என்று பிரச்சாரம் செய்த போதிலும் கோவிலுக்கு சென்று பகவானின் வடிவத்தை பார்க்கும் பொழுது அவர் கடவுள் என்பதை மறுக்கின்றனர். அவர்களின் சொந்த கருத்துப்படி எல்லாமே கடவுள், பின்னர் ஏன் விக்கிரகம் பகவான் அல்ல? உண்மையில் அவர்களுக்கு கடவுள் பற்றிய கருத்து ஏதும் இல்லை. ஆயினும் பக்தர்களின் அன்புடன் பரவியது. அவர்கள் பகவானை வேறுபட்ட அவருடைய வடிவங்களில் பார்த்தவுடன் பக்தர்கள் அன்பில் தோய்ந்து விடுகிறார்கள். ஏனென்றால் நாத்திகர்கள் போல அவர்கள் பகவானுக்கும் கோயிலில் உள்ள அவர் வடிவத்திற்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை. கோவிலில் உள்ள விக்கிரகத்தின் சிரித்த முகம் தூய்மையானதாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. பகவானின் அலங்காரம் பக்தர்களால் மிகவும் போற்றப்படுகிறது. கோவிலில் உள்ள விக்கிரகத்தை எவ்வாறு அலங்கரிக்க வேண்டும், கோவிலை எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும், விக்கிரகத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கற்றுத்தருதல் ஆன்மீக ஆசிரியரின் கடமையாகும். விஷ்ணுவின் கோவில்களில் பல்வேறுபட்ட வழிமுறைகள், விதிகள், ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. பக்தர்கள் அங்கு சென்று தெய்வத்தை, விக்கிரகத்தை பார்க்கிறார்கள். அதன் வடிவத்தை ஆன்மீக நிலையில் அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா விக்கிரகங்களும் கருணை மிகுந்தவை. பக்தர்கள் தங்கள் மனத்தை விக்கிரகத்தின் முன் வெளிப்படுத்துகிறார்கள். பல நேரங்களில் விக்கிரகமும் பதில் தருகின்றது. ஆனால் ஒருவர் பகவானுடன் பேசுவதற்கு மிகவும் உயர்ந்த பக்தராக இருக்க வேண்டும். சில சமயம் பகவான் பக்தர்களுக்கு கனவுகள் மூலம் செய்தி தெரிவிக்கிறார்.
பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில் பரிமாறப்படும் இந்த உணர்வுகள் நாத்திகர்களால் புரிந்து கொள்ள முடியாதவை. ஆனால் உண்மையில் பக்தர்கள் அவற்றை அனுபவிக்கிறார்கள். பக்தர்கள் எவ்வாறு பகவானின் அலங்கரிக்கப்பட்ட திருமேனியையும் திருமுகத்தையும் பார்க்கிறார்கள், அவர்கள் பக்தி தொண்டில் எவ்வாறு அவருடன் பேசுகிறார்கள் என்று கபில முனிவர் விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா. விக்கிரக வழிபாட்டை பத்தி நம்ம ஏற்கனவே போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஒரு செஷன் முழுக்க அதை பத்தி பேசுறோம். பக்தியுடைய 64 அங்கங்கள்ல கடைசி 5 அங்கங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுல விக்கிரக வழிபாடு ஒண்ணு. விக்கிரக வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பக்தியின் அங்கம். ஹரிநாமம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அது போல விக்கிரக வழிபாடும் நமது மனதை தூய்மைப்படுத்துவதற்கு ரொம்ப உதவும். எளிதாக நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கு விக்கிரக வழிபாடு அவசியம். மனது தூய்மைப்பட்டால் நம்ம பக்தி பகவானுடைய நாமத்தை மிகவும் சுவையுடன் அனுபவித்து நம்மளால ஜபம் செய்ய முடியும். பகவானுடைய விக்கிரகத்துல பகவான் சாட்சாத் பகவானே குடிகொண்டிருக்கிறார். இது மறுக்க முடியாத உண்மை. ஆனா இந்த மாயாவாதிகளுக்கு வெறும் கல்லாக பார்க்கிறாங்க விக்கிரக. சிலைக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே நிறைய. சிலை வேற, விக்கிரகம் வேற. சிலை என்பது உயிரற்றது. விக்கிரகத்தை பகவானே குடிகொண்டிருக்கிறார். விக்கிரகம் பேசும், விக்கிரகம் கேட்கும், விக்கிரகம் சாப்பிடும். நம்முடைய உறவு ஒரு விக்கிரகத்துடன் உறவு வைத்துக் கொள்ள முடியும். ஏயதாம் மாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாமியம் அப்படின்னு கீதையில நம்ம படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம எந்த அளவுக்கு பகவான் மீது அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பகவானும் அதை பிரதிபலிப்பார். இது அன்பு பரிமாற்றம். சிலையுடன் பரிமாற்றம் செய்ய முடியாது. ஆனா விக்கிரகத்துடன் அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். அதனாலதான் விக்கிரகத்துக்கு நாம் படைக்கும் பொழுது விக்கிரகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. பகவான் நாம் படைக்கும் உணவை ஏற்றுக்கொள்ளுகிறார். விக்கிரக வழிபாட்டில நம்ம முக்கியமானது நமது மனதை திறந்து மனம் உருகி பகவானிடம் நாம் பிரார்த்தனை செய்ய முடியும். அதற்கு பகவான் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அவர் விக்கிரகத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எங்க போய் முறையிடுவது? நமது அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடியவர் பகவான். அவர்கிட்ட எப்படி போய் நம்ம முறையிடுவது? விக்கிரகத்தில் அவர் இருக்கிறதுனால நம்ம பகவானிடத்தில் போய் நம்ம முறையிட முடிகிறது. விக்கிரக வழிபாடு என்பது ரொம்ப உயர்ந்த ஒரு பக்தி தொண்டு. பகவானுக்கு நம்ம ப்ரே பண்ணும் பொழுது அதன் மூலமாக பகவான் நம்முடைய குறைகளை தீர்த்து வைக்கிறார். நம்ம ப்ரே பண்ணும்போது அதை பகவான் கேட்கிறார். அதில் சந்தேகமே இல்லை.
நம்ம நிறைய கதைகள் படிச்சிருக்கோம். எப்படி மாதவேந்திரி பூரிக்காக ரெமுனால கோபிநாத் வந்து அவருக்காக தனியா பாயசத்தை எடுத்து ஒளிச்சு வச்சார். எப்படி சாக்ஷி கோபால் வந்து பிராமணனுடைய பக்தியின் மூலமாக கவரப்பட்டு அந்த பக்தனுக்கு அடிமையாக அவர் பின்னாடியே நடந்து வராரு. ஆமா. எப்படி அர்ஜுனனுடைய ஆணைகளை கிருஷ்ணர் நிறைவேற்றுகிறார். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பகவான் அடிபணிகிறார். சில சமயத்துல யாரு பகவான் யாரு பக்தர்னு தெரியாது. பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தி தொண்டு பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பகவான் வந்து பக்தர்களிடம் பக்தர்களுடைய அன்பை மெச்சுகிறார். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?